மினாலியா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, யோகா குரு நிகழ்ச்சியில் எளிமையான ஆசனங்களை பார்த்துட்டு வரோம். அதிலே சற்று உயர்நிலை ஆசனங்கள் பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே கூறியது போல் உயர்நிலைன்னு பயப்பட வேண்டாம். யாராருக்கெல்லாம் விருப்பம் இருக்கின்றதோ, ஆரோக்கியத்தின் மேல் உற்சாகம் இருக்கின்றதோ அவர்கள் எளிமையாக அந்த ஆசனங்களை கற்றுக்கிடலாம். குறிப்பாக பள்ளி பருவத்திலேயே இந்த ஆசனங்களை மாணவ செல்வங்களுக்கும் சிறியவர்களுக்கும் கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் அவர்கள் எந்த ஒரு வியாதி இல்லாமல் வாழலாம். இன்றைக்கு நாம் தூலாங்கோலாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம். இந்த ஆசனத்தோடைய பலன் என்னென்னு பார்த்திங்கன்னா, பத்மாசனம் போட்டுட்டு அது உடலை ஒரு ஊஞ்சல் போல் ஆக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த மாதிரி செய்யும் பொழுது நமது அடிவயிற்று பகுதிகள் நன்றாக அமுக்கப்படுகின்றன, நுரையீரல் நன்றாக அமுக்கப்படுகின்றன. அப்போ அதற்குள் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் அனைத்துமே வெளியேறிடும். அப்போ நம்முடைய உடம்புக்குள் இருக்கக்கூடிய வயிற்று பகுதியில் கழிவுகள் தங்கக்கூடாது. வயிற்று பகுதியில் கழிவுகள் தங்குகின்ற பொழுது தான் பல வகையான வியாதிகள் வருகின்றன. அதேபோல் மலக்குடல்லையும் கழிவுகள் தங்கக்கூடாது. நம்ம எல்லாத்துலேயும் விழிப்பாக இருக்கின்றோம். இந்த விஷயத்தில் கழிவுகள் உடலை விட்டு வெளியேறுவதற்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம விழிப்பாக இருக்கணும். அதற்கு இந்த ஆசனத்தை பயிற்சி பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக உங்கள் உடலுக்குள் இருக்கக்கூடிய சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல் அதில் எந்த கழிவும் தங்காது. நுரையீரலினுடைய இயக்கம் மிகச் சிறப்பாக இருக்கும். தோள்பட்டை வலியை நீக்கக்கூடியது, கழுத்து வலியை நீக்கக்கூடியது. இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு ஸ்ட்ரெஸ், டென்ஷன் அது இல்லாத மனிதர்களே கிடையாது. அப்போ இந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா இந்த ஆசனம் அதற்கு ஒரு முழுமையான பலனை கொடுக்கின்றது. பெண்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்முடைய ஒவ்வொரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்முடைய தாயினுடைய வயிற்றில் இருந்தால் வெளியே வர்றோம். அப்போ பெண்களுக்கு கருப்பை மிக நன்றாக இயங்கக்கூடிய நிலை இருக்கணும் ஒன்று. அதேபோல் அவர்களுக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம், திருமணமாகி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நீரிழிவு வரக்கூடாது, தைராய்டு பிரச்சனை வரக்கூடாது. இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு ஆஃப்டர் டெலிவரி ஆனதுக்கப்புறம் இந்த இரண்டு பிரச்சனையும் வருகின்றது. உடல் பருமனாகிட்டே போவாங்க, தைராய்டு மாத்திரை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதேபோல் நீரிழிவு திருமணத்திற்கு முன்பு இல்லை, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உடலுக்கு எந்த பயிற்சியும் பண்ணலை, இப்போ டயபெட்டிஸ் வந்துருச்சுப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் இந்த யோகாசனத்தில் இந்த ஆசனத்தை இன்றைக்கு கற்கக்கூடிய இந்த ஆசனத்தை முறைப்படி பயின்றிட்டீங்கன்னா நிச்சயமாக தைராய்டு நன்றாக இயங்கும். உடல் பருமன் மிக விரைவிலேயே பக்க விளைவின்றி குறைஞ்சிரும். அதேபோல் நீரிழிவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அருமையான ஒரு ஆசனம். இதை பார்க்கக்கூடிய இளைஞர்களும் சரி, பெரியவர்களும் சரி, ஆண்களும் சரி, யாராருக்கெல்லாம் நீரிழிவு இருக்கின்றதோ இந்த ஆசனத்தை நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்கள். ஒரு மண்டலம், அதாவது 41 நாட்களிலேயே உங்கள் உடலுக்குள் இருக்கக்கூடிய கணையம் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். நீரிழிவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம். இரத்த அழுத்தம் உள்ளவர்களும், உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள், இதய பலவீனம் உள்ளவர்கள் அல்லது இதய வலி உள்ளவர்கள் மட்டும் தகுந்த ஆசானுடைய அறிவுரைப்படி இந்த ஆசனத்தை பயிற்சி பண்ணுங்கள். மற்றபடி சாதாரணமாக அனைவருமே இந்த ஆசனத்தை பயிலலாம். மிக அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. இப்போ இந்த ஆசனத்தினுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இப்போ தோலுங்க ஆசனம் எப்படி பயிற்சி பண்ண போகிறாங்க, அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக பார்க்க போகிறோம். யோகாசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். முதுகெலும்பு நேராக இருக்கணும். நமது உடல், நமது மனம், நமது மூச்சு மூன்றையும் சரிப்படுத்திக்கணும். இப்போ இந்த ஆசனத்துக்கு எப்படி போகிறாங்கன்னு பார்ப்போம். பொறுமையாக திரும்பி உட்காந்துக்கோங்க. முதல்ல பத்மாசனம் போடுறாங்க. 2 காலை பொறுமையாக நீட்டிக்கோங்க. ஒவ்வொரு காலாக மடிச்சுக்கோங்க. இது பத்மாசன நிலை. அடுத்த காலை பொறுமையாக மடிச்சுக்கோங்க. இப்போ பத்மாசனத்திலே மெதுவாக கீழே படுத்துட்டு நிதானமாக கைகளை இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். கீழேயும் படிக்கலை, இந்த பொசிஷனில் அப்படியே இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக எழுந்து கைகளை விட்டுக்கோங்க. மெதுவாக உட்காந்துக்கோங்க. அப்படியே உட்காந்துருங்க. நார்மல் பிரீத்திங். காலை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை இதனுடைய முதல் நிலை, 2ஆம் நிலை பயிற்சி பண்ணி காமிக்கிறாங்க. 2 கால் நீட்டிக்கோங்க. முதல்ல பத்மாசனம் பொறுமையாக போட்டுக்கோங்க. இப்போ மெதுவாக லைட்டாக பின்னாடி ஜாயிறாங்க. 2 கையும் பேலன்ஸுக்கு கால் பக்கத்தில் பிடிச்சிக்கிட்டோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. அப்படி இங்கே பார்க்க திரும்பி உட்காந்துக்கோங்க. சுகாசனத்தில் உட்காந்துக்கோங்க. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நார்மலாக உட்காந்துக்கோங்க. கண்களை மூடிக்கோங்க. கை சின்முத்திரையை வச்சுக்கோங்க. நேயர்களே, இப்போ இந்த ஆசனம் பார்த்தீங்க, பத்மாசனம் போட்டுட்டு நம்ம முழுமையாக கீழையும் படுக்கலை, சப்போர்ட்டுக்கு 2 காலை பிடிச்சிக்கிட்டோம். அப்போ முதுகெலும்பு நன்றாக வளைத்தோம், நமது இடுப்பு பகுதி நன்றாக வளைத்தோம், இதயம், நுரையீரல், வயிற்று பகுதி நன்றாக அமுக்கப்படுகின்றது. அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வினாடிகள் இருக்கின்ற பொழுது உடலுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் நல்ல ஒரு அற்புதமான சக்தி கிடைக்கின்றது. ஸ்திரம் சுகம் ஆசனம். இதான் பதஞ்சலி மகரிஷி தனது யோக சூத்திரத்தில் யோகாசனத்தை பற்றி சொல்கிறார். ஸ்திரமாக இருக்கணும், ஒரு ஆசனம் செய்யும் பொழுது திடமாக இருக்கணும், அதேபோல் சுகமாகவும் இருக்கணும், உடலுக்கு ஒரு வலி இருக்கக்கூடாது.
யோகாசனங்களை நிதானமாக பொறுமையாக பயிற்சி செய்கின்ற பொழுது அப்பொழுதுதான் ஒவ்வொரு ஆசனத்தினுடைய சுறுசுறுப்பையும் உங்களால் உணர முடியும். இந்த ஆசனம் மலச்சிக்கலை நீக்குகின்றது, நீரிழிவை நீக்குகின்றது, தைராய்டு பேராதைராய்டு மிகச் சிறப்பாக இயங்கச் செய்யும். பெண்கள் எப்பொழுதுமே அழகாக இளமையோடு வாழ செய்யக்கூடிய அளவிற்கு அந்த உடல் கட்டுக்கோப்பை இந்த ஆசனம் கொடுக்கின்றது. ஆண்கள் பயிற்சி செய்கின்ற பொழுது எவ்வளவு வயதானாலும் அவர்களுக்கு மூட்டு வலி வராது, இடுப்பு வலி வராது, நீரிழிவு வராமல் ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த ஆசனம் பயன்படுகின்றது. இந்த ஆசனத்துடன் செம்பருத்தி பூ கிடைக்கும். அந்த செம்பருத்தி பூவை நன்றாக உலர வைத்து அதை பொடியாக்கிட்டு தினமுமே ஒரு ஸ்பூன் அதை வெறும் வெந்நீரை கலக்கி சாப்பிட்டுட்டே வாங்க. உடலில் தாது உற்பத்தி நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். யாராருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அவர்கள் இந்த ஆசனத்தையும் பயிற்சி பண்ணிவிட்டு செம்பருத்தி பூவையும் நீங்கள் ஒரு மெடிசனாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய நிலையை இந்த ஆசனம் நமக்கு கொடுக்கின்றது. தொடர்ந்து பயிலுங்கள், நலமாக வளமாக வாழுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஆசனம் அதனுடைய பலன்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.